தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். இலங்கை அரசாங்கம் ஒரே சீனா கொள்கையை ஆதரிப்பதாக சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கிடம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சீனாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று அந்நாட்டு ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போதே இதனை தெரிவித்துள்ளார். இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு சீனாவில் உள்ள மக்கள் மண்டபத்தில் அந்நாட்டு நேரப்படி மாலை 5 மணிக்கு நடைபெற்றுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த பல பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளது. பல தசாப்தங்களாக இலங்கையின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் சீனா முக்கிய பங்கு வகித்து வருகின்றது. மேலும் இந்த விஜயம் நமது நாடுகள் மற்றும் மக்களின் பரஸ்பர செழிப்பை வலுப்படுத்தும் என்று நம்புகிறேன் என்று அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை அபிவிருத்தியின் புதிய யுகத்துக்காகவும் இலங்கையுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் சீன ஜனாதிபதியும் தெரிவித்துள்ளார். நாட்டில் அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் நீர்ப்பாசன திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 73 முக்கிய குளங்களில் 49 குளங்கள் நிரம்பி வழியும் நிலையை எட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மல்வத்து ஓயாவின் தாழ்நில பகுதிகளில் சிறியளவான வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கையில் தொடர்ந்து நிலவி வரும் மழையுடனான வானிலை காரணமாக பல நீர்த்தக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அதன்படி அங்கமுவ நீர்த்தக்கத்தின் 2 வான்கதவுகளும் தற்பொழுது திறக்கப்பட்டுள்ளன. 2024ஆம் ஆண்டில் நாட்டின் மொத்த சுற்றுலாத்துறை வருமானம் 53.2% அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டில் 14,87,303 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ள நிலையில் இதனூடாக பதிவு செய்த மொத்த வருமானம் $2,068 மில்லியன் ஆகும். 2024ஆம் ஆண்டில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 2,53,465 பதிவான நிலையில் இதனூடாக இலங்கை $3,168.5 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை பதிவு செய்துள்ளது. இது ஆண்டு அடிப்படையில் 53.2% வளர்ச்சியாகும். 2024 டிசம்பரில் சுற்றுலாத்துறை வருமானம் $362.1 மில்லியன் பதிவாகியுள்ளது. 2023 டிசம்பரில் இதன் மதிப்பு $269.3 மில்லியன் பதிவாகியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. கொழும்பின் பல பகுதிகளில் 12 மணித்தியால நீர்வெட்டு அமல்படுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு 12, 13, 14 மற்றும் 15 ஆகிய பகுதிகளில் இன்று மாலை 6 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை நீர்வெட்டு அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிற்கு நீர் விநியோகம் செய்யும் பிரதான குழாயின் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக நீர் விநியோகம் தடைபடவுள்ளதாக குறித்த சபை தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் மதுபான சாலைகள் மூடப்பட வேண்டிய திகதிகள் குறித்து கலால் திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இந்த ஆண்டு மதுபான சாலைகள் 18 நாட்களுக்கு மூடப்படும் என்று குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவின் விலை 25 ரூபாவினால் குறைக்கப்பட்டால் பானொன்றினை 100 ரூபாய்க்கு நுகர்வோருக்கு வழங்க முடியும் என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்கவுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் இதனை குறிப்பிட்டுள்ளனர். சட்டத்திற்கு இணங்க முச்சக்கர வண்டிகளில் பொருத்தப்பட்டுள்ள மேலதிக உதிரி பாகங்களை அகற்றுவதில்லை என போலீஸ் தீர்மானித்துள்ளது. அதன்படி முச்சக்கர வண்டிகளில் மேலதிக உதிரி பாகங்களை பொருத்துவதில் உள்ள சட்ட கட்டமைப்பு மற்றும் வரம்புகளுக்கேற்ப சட்டத்திற்கு இணங்க பொருத்தப்பட்ட முச்சக்கர வண்டிகளின் உதிரி பாகங்கள் அகற்றப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய போலீஸ் இனிமேல் நடவடிக்கை எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அகில இலங்கை முச்சக்கர வண்டி உதிரிப்பாக உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்க உறுப்பினர்களுக்கும் போலீஸ் மா அதிபருக்கும் இடையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் சட்டத்திற்கு இணங்காத ஆபத்தான முறையில் பொருத்தப்பட்ட உதிரிப்பாகங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டி உதிரிப்பாக உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களின் தொழிலை இல்லாதொழிக்க இலங்கை போலீஸ் ஒருபோதும் எந்த நடவடிக்கையும் எடுக்காது என்று போலீஸ் மேலும் தெரிவித்துள்ளது. மின்கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்போது மின் கட்டணத்தை குறைப்பதா அல்லது தற்போது நடைமுறையில் உள்ள கட்டண முறையை அவ்வாறே நடைமுறைப்படுத்துவதா என்பது தொடர்பான தீர்மானம் அறிவிக்கப்பட உள்ளது. குறித்த விடயம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தவளக்கள்ள பகுதியில் பாடசாலை மாணவியொருவரை கடத்தி சென்ற சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் உட்பட இருவரை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கம்பளை நீதிவான் நீதிமன்றத்தில் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்விஸ்மா பயனாளர்களுக்காக வழங்கப்படும் நிதியை அதிகரிப்பது தொடர்பான யோசனைக்கு அரசாங்க நிதி பற்றிய குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி வறிய குடும்பம் ஒன்றுக்காக வழங்கப்படும் 15,000 ரூபாய் கொடுப்பனவு 17,500 ரூபாவாக அதிகரிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் 8,500 ரூபாய் வழங்கப்படும் குடும்பம் ஒன்றுக்கான கொடுப்பனவு 10,000 ரூபாவாக அதிகரிக்க அரசாங்கம் நிதி பற்றிய குழு அனுமதி வழங்கியுள்ளது. 2,500 ரூபாய் வழங்கப்படும் குடும்பம் ஒன்றுக்காக 5,000 ரூபாவை வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தில் புதன்கிழமை பிற்பகல் ஒருவரின் சடலம் மிதந்து கொண்டிருந்துள்ளதாக தலவாக்கலை போலீசார் தெரிவித்தனர். தலவாக்கலை விடுதியை ஒட்டியுள்ள மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தில் ஒரு சடலம் மிதப்பதாக உள்ளூர் வாசிகள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் சடலத்தை போலீசார் அந்த சடலம் தண்ணீர் அடித்து செல்லப்படுவதை தடுக்க கயிற்றால் சடலத்தை கட்டியுள்ளனர். 50 வயது மதிக்கத்தக்க அந்த நபரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. மேலும் தலவாக்கலை போலீசார் அந்த சடலம் நீர்த்தேக்கத்தில் கரையொதுங்கிய சடலமா என்பது குறித்து விசாரணைகளை பல கோணங்களில் ஆரம்பித்துள்ளனர். சௌபாக்கியமான நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமானால் சரியான கொள்கைகள் உருவாக்கப்பட வேண்டும். இதற்கு அடிமட்டத்தில் இருந்து வரும் மக்களின் கருத்துக்கள், ஆலோசனைகள், சிந்தனைகள், அபிப்பிராயங்கள் போன்றவற்றை திரட்டி அதனூடாக கொள்கை வகுப்பாக்க முறையை அணுகுவது அவசியமாகும். கொள்கை வகுத்தல், அமல்படுத்தல் மற்றும் அதனை பின்தொடர்தல் போன்ற பல அம்சங்களின் மூலம் சிறந்த நாட்டை உருவாக்கும் பயணத்தில் செயல்திறனுடன் முன்னகர முடியும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். சீமெந்து மீதான தற்போதைய செஸ் வரியை குறைப்பதற்கான முன்மொழிவுக்கு அரசாங்க நிதி பற்றிய குழுவின் ஒப்புதல் கிடைத்துள்ளது. இதன் மூலம் ஒரு மூட்டை சீமெந்தின் விலை சுமார் 100 ரூபாய் குறையும் என்று நிதி அமைச்சக அதிகாரிகள் குழுவிற்கு அறிவித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்சடி சில்வா தலைமையிலான அரசாங்க நிதி பற்றிய குழு கடந்த 8ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் கூடிய போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்வோரின் கவனக்குறைவு காரணமாக துறைமுகத்தில் ஏராளமான கொள்கலன்கள் தேங்கி கிடப்பதாக தெரிய வந்துள்ளது. துறைமுகத்தில் தேங்கி கிடக்கும் கொள்கலன்களை துரித கதியில் விடுவிப்பதற்கான செயற்பாடுகளை இலங்கை சுங்க திணைக்களம் நேற்று முன்தினம் தொடக்கம் ஆரம்பித்துள்ளது. அரசாங்க விடுமுறை தினமான நேற்று முன்தினமும் சுங்க திணைக்கள அதிகாரிகள் கொள்கலன்களை பரிசோதித்து விடுவிப்பது தொடர்பான செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தனர். அதன் பிரகாரம் நேற்றைய தினத்தில் மாத்திரம் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து 459 கொள்கலன்களும், கிரேன் லைன் களஞ்சியத்தில் இருந்து 242 கொள்கலன்களும் பரிசோதிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே சுங்க திணைக்களத்தினால் பரிசோதிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட 603 கொள்கலன்கள் துறைமுகத்தில் தேங்கி கிடப்பதாக தெரிய வந்துள்ளது.
கடந்த காலகட்டத்தில் மாகாண சபைகளுக்கு சொந்தமான 2000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியாகியுள்ளது. இவ்வாறு காணாமல் போன வாகனங்களில் பல சொகுசு கார்கள் மற்றும் ஜீப் வண்டிகள் உள்ளடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி மாகாண சபைகளின் பல்வேறு அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு சொந்தமான வாகனங்களே அவ்வப்போது காணாமல் போயுள்ளதா எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அந்த வாகனங்கள் குறித்த தகவல்கள் கண்டறிய தற்போது விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.